நான் உங்கள் சிவதாசன் பேசுகிறேன், திரைப்பட நடிகர் நான். அதே என்னோடய நண்பர் நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டார். இந்தமாரி இந்த 3-4 டைரக்டருங்க போராட்டம் பண்ணாங்க, அதை பற்றி நீ கமெண்ட் பண்ணதுக்கு உன்னை கெட்ட வார்த்தையில் சொல்லி திட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எப்போதும் சரி, நண்பர்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா என்னை இந்த மாதிரி வடபழனியில் உள்ள குருக்களும் சரி, இறைவனர்களும் சரி, எல்லாருமே சொன்ன விஷயந்தான், நாய் நரிகளுக்கெல்லாம் சிங்கமும் புலி அஞ்சாது. எப்பொழுதும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நாய் நரிகள், ஓநாய் கூட்டங்கள், ஓலையிடும் ஓனா கூட்டங்கள், இதுக்கெல்லாம் சிங்கம் புலி அஞ்சாது, அமைதியாக தான் இருக்கும். கிட்டக்க போகும்போது தான் அதோட அடி செவ்வுள்ளே அடிக்கிற அடி என்ன ஆகுங்கிறது தெரியும். என்ன அதனால் அந்த நாய் நரி ஓநாய் கூட்டத்துக்கெல்லாம் போய் அஞ்சு நமக்கு என்னான்னு தான் நானும் போயிட்டு இருந்தேன். ஆனால் இது என்னோடய மண். இந்த வட தமிழ்நாட்டில்ங்கிறது, தமிழ்நாடுங்கிறது நம்மளோட மண், நம்மளோட உரிமை. எங்கேருந்து அங்கே வந்தவனுங்க எல்லாமே இங்கே ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி இதுக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியோ ஒரு போராட்டங்களோ இந்த சமுதாயத்தை இளைஞர்களை கெடுக்கணும்னு நினைக்கிறான்னா அதை நிச்சயமாக கண்டிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை உண்டு. அதனால் பேசுகிற சில நாய்ங்களுக்கெல்லாம் அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. செவ்வில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். கிட்ட வந்தால் கொண்டு போடணும். கிட்ட வந்தால் என்ன பண்ணோம், ஒன்று தூக்கி கட்டாச்சு போய்ச்சிவிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கெல்லாம் போய் அஞ்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு அதெல்லாம் கமெண்ட் போடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துங்கிறது. அதுக்கு கிட்ட வரும்போது தான் தெரியும் அது ஏன்டா கிட்ட போனோன்னு இதுங்க குடும்பமே என்ன ஆகுங்கிறது தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. ஏதோ நம்ம இதாக இருக்கிறாங்க, இவனெலாம் என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறானுங்க. தொலைச்சி விடுவான், அம்மாவை அறுத்து விடுவான். எவனாக இருந்தாலும் சரி, மொத்தம் அந்த வாய்ஸோடலாம் ஏன்ட்ட வச்சுக்கூடாது. எவனாக இருந்தாலும் இருக்காது, இதுங்காது. இந்த வீடியோ போடுறது இது நான் அந்த ஊரில் நீ எந்த ஊரில் வேணாலும், நான் அரியலூர் மாவட்டம் தான், வாரணாசி தான் நான். நீ எங்கே வேணாலும் பாரு, அரியலூர்லேயே பார்க்கணுனாலும் பார்த்துக்கோ. அரியலூரில் நீ எங்கே வேணாலும் இருந்தாலும் சரி, அரியலூரில் நடக்க முடியாமல் பண்ணிவிடுவேன் நான். இந்த வாய்ஸ் ஆவடெல்லாம் ஏன்ட்ட இருக்கக்கூடாது சொல்லிவிட்டேன். ஒழுங்கு மரியாதை இருக்குன்னா இருந்தாலும் போயிட்டே இருக்கணும். அங்கே இந்த தேவையில்லாத கமெண்ட் பண்ணுறது, இந்த வான் பண்ணுறது, இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. நாட்டை ஒரு நாய் சில நாய்ங்க கெடுக்கிறதுக்கு பார்க்குறானுங்க அப்படின்னா அதுக்கான பதிவு, அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும். இல்லை அடிக்கணுனாலும் உள்ளே பூந்து அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவோம். அதனால் அவர் விஜய் அண்ணா நல்ல விஷயமாக பண்ணிட்டு போகிறாரு. அதுக்கான அவருக்கான சப்போர்ட்டு தான் பண்ணணும். இப்போ இன்னொரு விஷயம் அப்படின்னா, பேரரசு திரைப்பட இயக்குனரான திரு பேரரசு அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய வாழ்த்துக்கள்லாம் நம்ம சொல்லணும். ஏன்னா விஜய் அண்ணன் வேறு லெவலுக்கு ஒரு பெரிய மாசாக ஒரு பயங்கரமாக சூப்பராக கொண்டு போனது அவர் தான். அதேமாதிரி அவரோட அந்த சிவகாசி படம் தான் விஜய் அண்ணனை ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு கொண்டு போணுச்சு.